ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழால விஜய் அவர்கள் பேசுனதா பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்ல பேசும் பொருளா இருக்கு. அப்படி என்னதான் பேசுனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை கிழின்னு கிழிச்சிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். பயங்கரமான பேச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநாட்டுல பேசினாரு விஜய். ரொம்ப வைரலா இருந்தது. பவர்ஃபுல்லான ஸ்பீச். பாஜகவையும் திமுகவையும் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாரு அப்படின்ற பேசப்பட்டது போக, இப்போ இந்த நூல் வெளியீட்டு விழால திமுகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. அதுவும் உதயநிதியை கிழின்னு கீச்சாரு பாருங்க. என்னமா கிழி கீச்சாருன்னா, இருமாப்போட 200 தொகுதிகளை வென்றிடுவோம் அப்படின்னு சுத்தி தீர்ற சில தலைவர்கள் பயங்கரமா பேசியிருக்காருல. என்னதான் ஒரு உதயநிதி மேல அவருக்கு அப்படி ஒரு பாசம், எப்படி ஒரு இன்னும் தெரியல. உதயநிதியை வச்சு கிழின்னு கிழிச்சுக்கிறாரு. ஓகேல சந்தானம் கூட சொல்லுவாரு, சும்மா கிழின்னு. அந்த மாதிரி இப்ப பயங்கரமா கிழிச்சிருக்காரு விஜய். அது மாத்திரம் இல்லாம திருமாவளவன் திமுகவுடைய கைப்பிடியில இருக்காரு. என்னதான் அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளல அப்படின்னாலும் அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்ம கூட தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு திமுக எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே அறிவோம். அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு திருமாவளவன். அதனால அவருடைய நினைப்பு ஃபுல்லா இங்கதான் இருக்கும். அவர் மனசு ஃபுல்லா நம்ம கூட தான் இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்பேற்பட்ட ஒரு அரசை என்ன பண்ண போறேன், மக்களோட மக்களா நின்று என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலராகவே இருந்துட்டு திருமாவளவனை பத்தி விஜய் பேசும்போது ஆதவ அர்ஜுனா கை தட்டினார் பாருங்க. அப்பவே என்ன பண்றாருன்னா, இவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் ஆகுது. திருமாவளவன் கட்சிக்குள்ள ஆதவ அர்ஜுனா இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு திருமாவளவனை விமர்சிக்கும் போது இந்த அளவுக்கு உற்சாகமா கை தட்டுறாரு. அப்ப இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குதுப்பா. ஏன்னா இவருடைய கைத்தட்டல், இவருடைய உற்சாகம் வெளிப்படுத்துறது பார்த்தா உண்மையிலேயே திமுக பிடியில திருமாவளவன் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கட்சியினர்கள் மத்தியில் வெளியில இருக்கிற பொதுமக்கள் இடத்துல ஒரு கேள்வி ஏற்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் கை தட்டினாரு விஜய். அந்த விஷயத்த சொன்ன உடனே ஆதவ அர்ஜுனா துள்ளி குதிச்சு கை தட்டினாரு. அந்த அளவுக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லாம, நீங்க என்ன விட்டு விலகுறதுக்கு, நானே இந்த கட்சி விட்டு வெளியே வரேன் அப்படின்ற ஒரு துணிலே பேசியிருக்காரு. சோ இதன் மத்தியில விடுதலை ராஜேந்திரன் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் இந்திய அரசியல் சட்டமே நம்மளுக்கு தேவையில்லை, தர்ம சாஸ்திரங்களே நமக்கான தேவையான சட்டம் அப்படின்னு சொன்ன சங்கராச்சாரியரை ஒரு நல்ல சாமியார் சொல்றாரு ஆதவ அர்ஜுனா. அதுவும் இல்லாம சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கருக்குரிய மேடையில இந்த அளவுக்கு ஒரு மலிவான கருத்தை முன்வைக்கிறாரு ஆதவ அர்ஜுனர். இதுக்கப்புறமும் இவர் விசிகால இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றத விசிகா தலைவர் கத்தையும் நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு. சோ என்னதான் இருந்தாலும் நேற்றைய தினத்துல பேசின பேச்சுகள் விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். 100க்கு 100 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாருடைய மன அழுத்தம் என்னவா இருந்ததுன்னா, ஏன் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு போல. ஏன்னா அம்பேத்கரிஸ்ட தூக்கி பிடிக்கிற திருமாவளவனுக்கே இந்த கதினா மத்தவங்களுக்கு எல்லாம் எந்த கதிப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிக்க தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சியில இவர் தான் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. அப்பவே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சில கருத்துக்களை என்ன பண்ணாங்க, தெளிச்சு போட்டாங்க. அதனால விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன பண்ணாரு, பேக் வாங்கிட்டாரு, நான் இந்த நிகழ்ச்சிக்கு போல அப்படின்னு. ஆனா இருந்தாலும் நேற்று தினத்துல ஒருவேளை திருமாவளவன் கலந்து கொண்டு இருந்தாருன்னா இந்த விழா எந்த அளவுக்கு இன்னும் அதிகமா இருந்திருக்கும், இன்னும் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனாலும் திருமாவளவன் கலந்து கொள்ளல அப்படின்னாலும் இந்த மேடையை விஜய் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு பவர்ஃபுல்லான லீடர். திமுக, அதிமுக, பாஜக அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாரையும் நான் விமர்சனம் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச் பயங்கரமா இருந்தது. ஒருவேளை சொல்ல முடியாது, 2026ல விடுதலை சிறுத்தையும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சு களம் காணலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.